மின்சாரம் தாக்கி தனது 2 கால்களையும் இழந்த 19 வயது சிறுவனை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மருத்துவர்கள் மீண்டும் நடக்க வைத்துள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் செயற்கை கால்களை பொருத்தி அவருக்கு மறுவாழ்வு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சித்தாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவரின் மகன் பிரதாப். 12ஆம் வகுப்பு படித்து வந்த அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏற்பட்ட மின் விபத்தில் தனது 2 கால்களையும் இழந்தார். பின்னர் மறுவாழ்வு சிகிச்சைக்காக அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஆறுதல் கூறிய மருத்துவர்கள் அவரை மீண்டும் எழுந்து நடக்க வைப்பதாக தன்னம்பிக்கை அளித்தனர். அதன்படி அவருக்கு செயற்கை கால்கள் பொருத்த முடிவு செய்து அதற்கு முன்னதாக தேவையான பிசியோதெரபி சிகிச்சைகளை அளித்தனர். ஒரு கால் இருந்தால் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். 2 கால் இருக்கும்போது அவனால் நடையே வீல் சேரில் தான் பண்ண முடியும். அந்த பேலன்ஸே இருக்காது. ஸோ அந்த காலை போட்டவுடனே இது வில் பி ஒரு எதுவுமே இல்லாத ஒரு உணர்வு வரும். அதுக்கான தேவையான ஏன்முறை சிகிச்சை முதல்ல அவனை ப்ரிப்பேரிங் த பேஷண்ட் டு ஃபுட் இந்த காலை எடுத்துக்கொள்வதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஃபிசியோதெரபிஸ்டுடைய அவங்களுடைய உதவினால் தேவையான சிகிச்சை முறைகள் பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்து நல்லா தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதையடுத்து முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பிரதாப்பிற்கு 1,24,000 ரூபாய் மதிப்புள்ள செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டன. பாசிட்டிவ் மோல்டுன்னு காட்டினேன். மோல்டு எடுத்து நாங்கள் எங்களே அந்த செயற்கை அந்த சாக்கெட்டுன்ற ஒரு பொருளை பொருத்தி இங்கே அந்த சிஎம்சிஎஸ் ஸ்கீமில் அந்த கவர்மெண்ட் அந்த முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டத்து முறையில் ஒரு லிம்பு 2க்கும் செஞ்சு ஃபிட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறோம். தொடர் பயிற்சிகளின் விளைவாக துணையின்றி நடத்தல், மிதிவண்டி ஓட்டுதல், உடற்பயிற்சிகள் செய்தல், படிக்கட்டுகளில் ஏறி இறங்குதல் ஆகியவைகளை பிரதாப் சாதாரணமாக செய்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டே இணைய வழியில் கல்வி பயின்று வருகிறார். நடக்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்த தனது மகனுக்கு மறுவாழ்வு வழங்கிய மருத்துவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் பிரதாப்பின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிஷோருடன் செய்தியாளர் குணா.